இப்ப நீங்க இதுவே பாத்தீங்கன்னா, இது வெளியில வந்து நாங்க ஃபினிஷ் பண்ணிருக்கோம். பாக்குறதுக்கும் அழகா இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து இது 100% காப்பர். 99.9% பியூர் காப்பர். சோ வெளியில பாக்குறதுக்கு காப்பர் நான் எப்படி பித்தளைல சொன்ன மாதிரி இதுமே ஆக்சிடைசேஷன் ஆகும். கருத்து போயிடுது. நாங்க எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றதுனாலயே இதை விட்டுட்டாங்க யூஸ் பண்றது. இவ்ளோ நல்ல நல்ல விஷயங்களை எடைக்கு போட்டு குப்பையில போட்டு காலி பண்ணிட்டாங்க. சோ இப்ப இதுல நாங்க என்ன பண்றோம்னா வெளில பேக் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பேக் பண்ணனால இது போகவே போகாது. ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்ப வச்சு ஸ்க்ரப் பண்ணா மட்டும்தான் போகும். வெளியில சாஃப்ட் ஸ்க்ரப்ப வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டாங்கன்னா போகவே போகாது. உள்ள பியூர் காப்பர். தண்ணி ஸ்டோர் பண்ணி குடிச்சுக்கலாம். அழகு அப்படியே இருக்கும். மெயின்டெனன்ஸ் இப்ப இல்லவே இல்ல. பொதுவா இந்த காப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி நைட்டு வச்சு குடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்டெஸ்டைனை ஃபுல்லா கிளீன் பண்றதுக்கு இந்த தண்ணி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எனக்கு நியூஸ் பேப்பர் படிச்சாதான் நான் வந்து வாஷ்ரூம் போவேன், எனக்கு போன் இருந்தாதான் போவேன், இல்ல 2 டீ குடிச்சாதான் போவேன் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய மார்னிங் ஹேபிட்ஸ் இருக்கு. அது எல்லாம் அது சரி பண்ணிடும். நம்ம தைராய்டு கிளாண்டை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கட் ஹெல்த், குட் பாக்டீரியாஸ் ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின் ஏஜிங் ஆகுது இல்லையா, அதையும் நல்லா வந்து கம்மி பண்ணும். சோ இந்த காப்பர்ல தண்ணி வைக்கிறது அவ்வளவு நல்லது. இந்த காப்பர்ன்றது தண்ணிக்கு மட்டும்தான். இல்ல ஜூஸ் குடிக்க கூடாது, இல்ல டீ குடிக்க கூடாது, உள்ள ஈயம் இல்லாம சமைக்க கூடாது. சோ இந்த காப்பர்ன்றது வெறும் தண்ணிக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்.